அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ்டெக் யூடியூப் சேனல். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு புதிய பதிவு கல்லுப்பட்டி தம் பிரியாணி. என்னடா கல்லுப்பட்டி தம் பிரியாணி என்று பார்க்குறீங்களா? ஹைதராபாத் தம் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பியா, ஆம்பூர் தம் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, முஸ்லீம் வீட்டு பாய் பிரியாணி, கல்யாணி பிரியாணி, பல பிரியாணி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கல்லிப்பட்டி பிரியாணி என்னங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவின் இறுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கிற நம்ம வீட்டு சமையலின் தொடர்ச்சியாக இன்று பார்க்க இருக்கிற ஒரு பதிவு கல்லிப்பட்டி பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, இதுக்கு முதல்ல நான் ஒரு 1.5 கேஜி மட்டன், சுத்தம் செய்த மட்டன் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் ஒரு 200-150 கிராம் கார்லிக் பேஸ்ட்டு, சான் மசாலா, பிரியாணி மசாலா போட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து, சிறிதளவு 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு என்ன செய்யலாம், நீங்கள் குக்கரில் ஒரு சொட்டு தண்ணி விடாமல் ஒரு 3 விசில் இல்லை 4 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் போட்டு அடித்து தனியாக வச்சுக்கிடணும். இது பாருங்கள், இது சிம்பிள் மெத்தட் தான் மட்டன் இந்த பிரியாணி பண்ணுறது. 1.5 கேஜி மட்டனில் மேரினேட் பண்ணி குக்கரில் ஒரு 3 to 4 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடும். அது செப்பரேட்டாக இருக்குது. இப்போ எதில் நம்ம பிரியாணி பண்ண போகிறோமோ அந்த கடாய் சூடானதும் அதில் ஒரு 150 to 200 ml ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், நான் நெய்யே யூஸ் பண்ணலை. இப்போ வெள்ளி ஆயிலை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் அதுக்கு வாசனை திரவியங்களான பட்டை, கிராம்பு, இலச்சி, அனார் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. ஆனால் நான் பட்டையும் ஏலக்காவும் மட்டும்தான் போடுறோம். ஏன்னா வாசனை அதிகமாக எங்களுக்கு நாங்கள் இந்த இதுக்கு கல்லிப்பட்டி பிரியாணிக்கு நாங்கள் வாசனை அதிகமாக கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வாசனை என்ன தேவைப்படுதோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனார். நாங்கள் ஏலக்காய் போட்டாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு, பட்டையும் போட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் நல்லா சூடாகி அந்த வாசனை திரவியெல்லாம் அந்த எண்ணெயில் அப்சர்வ் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 1/2 கேஜி பெரிய ஆனியனுங்கள 1/2 கேஜி ஆனியன், ஒரு 4 to 5 பீஸ் ஆனியனை நைஸாக ஸ்லைஸாக வெட்டி வச்சு அதை இப்போ நம்ம சேர்த்துறோம். இல்லை இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். இது வெரி சிம்பிள் மெத்தட் தான். 4 to 5 ஆனியன், 1/2 கேஜி ஆனியனை ஸ்லைஸாக, என்றைக்குமே பிரியாணிக்கு அந்த ஆனியன் ஆயிலில் போடும்போது அது கழிஞ்சிடணும். நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு அதை நல்லா குக் பண்ணிடணும். இதில் நான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், பார்த்தீங்களா தெரியும் நண்பர்களே. என்றைக்குமே ஆயிலில் ஆனியனை போடும்போது சிறிதளவு உப்பு சேர்க்கணும். எதுக்காக வேண்டாம், அந்த ஆனியனில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் லூஸ் அவுட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு குயிக்காக, ரொம்ப நேரம் ஆகாது, குயிக்காக அந்த ஆனியன் குக்காகி உங்களுக்கு அதோடைய தன்மைக்கு ரெடி ஆயிடும். ஸோ நல்லா கிளறிட்டு நீங்கள் லீடை மூடியோடு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு கவனம் தேவை. இது ஆனியனை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கறி பற்றினா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பிரியாணியுடைய டேஸ்ட்டும் மாறி போயிடும், கலர்தன்மையும் மாறி போயிடும். அது மிகவும் அவசியம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தம்மில் போடுங்க. அது தெரியும் உங்களுக்கு, ஆனியன் நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஒரு 50% ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது வெரி சிம்பிள் மெத்தட் தான். இது உங்கள் வீட்டில் உள்ள மிஸ்ஸஸோ நீங்களோ உங்கள் குழந்தைகளுக்கு வீக்கெண்டில் நீங்கள் 1 கேஜி கூட இதில் கொஞ்சம் ஆனியனையும் டொமேட்டோவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1.5 கேஜி இருந்துச்சுன்னா 1/2 கேஜி ஆனியனும் 1/2 கேஜி டொமேட்டோ, ஒரு 10 to 15 சில்லிஸ் சேர்க்கலாம். நான் மசாலா அதிகமாக நான் இதில் சேர்க்க மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆச்சி மசாலா,
இல்லை சக்தி பிரியாணி மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவுடைய பதிவு வந்து துபாயில் பதிவாகிறனால இங்கே வந்து நாங்கள் வந்து சான் மசாலா, பாகிஸ்தான்லேருந்து தயாராகிற சான் மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப ஃபேமஸுங்க. நல்லா மனமாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது இந்த பிரியாணியில். இப்போ ஆனியன் வந்து தயார் நிலையில் ஆயிடுச்சு. ஓரளவு கோல்டன் கலர் நல்லா பாருங்கள். இதுதான் மெயின் முக்கியம். என்றைக்குமே இந்த மாதிரி கலரில் வந்தவொடனே தான் நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடணும். நல்லா கவனிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து மட்டனை வந்து குக்கரில் வேக வைக்கும்போது அங்கே ஒரு 3 ஸ்பூன் போட்டிக்கிறோம். கொஞ்சம் உப்பு அங்கே சேர்த்திக்கிறோம். காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அங்கே போட்டோம். திருப்பி நம்ம அங்கே போட மாட்டோம். ஓகே, இப்போ திருப்பி அதே ரீப்ராசஸ் ஆகுது. இங்கே வந்து அதே மாதிரி ஆனியன் வந்தோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போதும். நல்லா அந்த பச்சை வாடை, ஜிஞ்சர் கார்லிக்ஸுடைய பச்சை வாடை போனோடனே ஒரு 3/4 கப் அளவு இல்லை 1/2 கப் அளவு தயிர் கொஞ்சம் ஏன்னு ஊற்றுறீங்க. நல்லா புளிக்காத தயிரை ஊற்றுறீங்க. ஊற்றி அதையும் நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக திரண்டு வர்ற மாதிரியா, எண்ணெய் விட்டு திரண்டு வர்ற மாதிரியா, நல்ல கிரேவி டைப்பில் திக்கான ஒயிட் கிரேவி மாதிரி வரும். ஸோ இந்த தன்மையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய ரம்பலை, புதினா, மல்லி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் ரம்பலை போடுறோம். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் தயிரும் எண்ணெயில் நல்லா குக் ஆனோடனே வாசனை திரவியம் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், இதில் கறிவேப்பிலை பெரும்பாலும் பிரியாணிக்கு நாங்கள் போட மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாசனை திரவியத்துக்கு போட்டுக்கலாம். ரம்பலை போடுறோம். புதினா, மல்லி, டொமேட்டோ, க்ரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது இதில் மறந்துட்டோம், பிரியாணி மசாலா நம்ம ஏற்கனவே குக்கரில் போடும்போது கொஞ்சம் போட்டிக்கிறோம். இதில் வந்து பேலன்ஸ் இதில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இதில் போடுங்க. ஸோ எதுக்காக இதில் போடணும்னா இந்த ஆயிலில் போட்டு இதாகும்போது தான் நல்லா உங்களுக்கு கலர் தன்மை கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஆயிலில் வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அடிக்கும்போது அதோடைய உங்களுக்கு தன்மை கிடைச்சிடும். பாருங்கள், இதுதான் பிரியாணிக்குரிய கரெக்டான கண்டென்சி. இதுதான். ஸோ கருவை விட்டுறக்கூடாது, கலர் மாறிடக்கூடாது, மறுபடியும் சில்லி பவுட்ரு போட்டுறக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1/2 kg டொமேட்டோ, நம்ம வந்து காஞ்ச மிளகாத்தூள் போடாதனால ஒரு 10 to 12 பச்சை மிளகாவை காம்பை மட்டும் கிள்ளி கீராமல் நறுக்காமல் முழுசாக போட்டிக்கிறோம். ஸோ அதோடைய எசன்ஸ் மட்டும்தான் இதில் இறங்கும், உரப்பு இறங்காது. சரியா? இந்த பிரியாணியில் வந்து அந்த வாசனைக்காக, அந்த எசன்ஸுக்காக வந்து நம்ம வந்து அந்த பச்சை மிளகாவை ஒரு 10 to 12 பச்சை மிளகாவை ஒரு 1/2 kg டொமேட்டோவோட போட்டு நல்லா கிளறிட்டு லீடை மூடி போட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த புதினா மல்லி இதில் புதினா மல்லி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கட்டுன்னு வச்சுக்கீங்களோ ஒரு 1/2 போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 1/2 போர்ஷனை இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இன்னொரு 1/2 போர்ஷனை வச்சுக்கிடுங்க. கடைசியில் நான் அதை சொல்கிறேன் எப்போ போடணுண்டு. ஓகே, இன்னும் டொமேட்டோ வந்து நல்லா கழியணும். அதுதான் மெயின். இதில் அந்த ஜிஞ்சர் கார்லிக்கு அந்த தயிர் ஊற்றின அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து இந்த டொமேட்டோவுடைய தன்மையை அப்படியே கழிஞ்சிடணும். கழிஞ்சு பேஸ்ட் மாதிரியா, டொமேட்டோ பேஸ்ட் மாதிரியா வந்துடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வேக விட்ட பின்னாடி அதோடைய தன்மை இப்படி இருக்கு. கவனம் தேவை. இதில் முக்கிய கவனம் தேவை, அடி பிடிக்கக்கூடாது. சட்டின்னு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இதுலேயே நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு பண்ணும்போதே அடி பிடிக்குது. அதில் அந்த நடுவில் மட்டும் நல்லா கிண்டி விடணும். நம்ம குக்கரில் அடித்து வச்சோம்ல 4 விசில்ஸ் போட்டு பாருங்கள், அதில் நம்ம சொட்டு தண்ணியோடு ஊற்றலை, அதோடைய கொழுப்புத்தன்மை இது எல்லாமே சேர்ந்து அப்படியே நல்லா வெந்து ஒரு 50% தன்மை வெந்து இதாகிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. இதில் எதுக்காக கிளறணும்னா அதோடைய மசாலா, அந்த பேஸ்ட்டு கிஸ்ட்லாம் எல்லா கறியிலையும் நல்லா படணும். ஸோ இப்போ வந்து லைட்டாக அந்த குக்கரில் உள்ள தண்ணியெல்லாம் அலசி கொஞ்சமாக 1 கப்பு அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா வேறு தண்ணி நம்ம ஒரு சொட்டு தண்ணியோடு சேர்க்கலை. மட்டனை குக்கரில் போட்டு அடிக்கும்போது நம்ம சேர்க்கலை. இப்போ மட்டனை தட்டின பின்னாடியும் போடலை.
இப்போ மட்டும் ஒரு கப்பு தண்ணி மட்டும் சேர்க்கணும். ஏன்டா உங்களுக்கு அது வந்து திக்கு கிரேவி ஆகினால மட்டனுடைய ஹார்ட்னஸ்னால கீழே உள்ள சட்டியுடைய அடிப்பாகம் பிடிக்கும். ஸோ அது கவனமாக நீங்கள் வந்து எல்லாம் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறேன். இப்போ அதோடைய திக்னஸை பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து கறியில் பிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம். தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கிளறி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக போடுங்க, லீடை மூடி. சரியா? தோழர்களே பாருங்கள், இதில் மிகவும் கவனம், அடிப்பிடிக்கக்கூடாது. அதை அடிக்கடி தொடர்ந்து அதோடைய மசாலாவை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளற 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 எல்லா கறியிலையும் அதோடைய மசாலா வந்து நல்லா சேர்ந்து அதோடைய அது ஒரு வகையான ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பிரியாணி வந்து அந்த மசாலா வந்து பிரியாணிக்குள்ள மசாலா வந்து ரெடி ஆகும் தருவாயில் வந்துருச்சு. அந்த ரெடி ஆகும் தருவாண்டா ஒரு 80%, ஒரு 75% நல்லா குக் ஆயிடுச்சு மட்டன் மசாலாவோட சேர்ந்து. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதோடைய சால்ட் தன்மையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிக்கிறோம், மட்டன்லேயும் உப்பு போட்டோம். குக்கரில் போடும்போது வெங்காயத்தை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதுக்கு கரெக்டான தன்மைக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கிறோங்க. பாருங்கள், நம்ம ஆயிலெலாம் கரெக்டாக ஊற்றிக்கிறோம், அதிகமாக ஆயில் மேலே நிற்கல. இப்போ வந்து ஒரு கப்பு தயிர் ஊற்றணும். கவனிச்சிங்களா? இந்த தயிர் ஊற்றினோடனே அதோடைய கிரேவியுடைய திக்னஸ் வந்து திக்காகும். அதை சற்று நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு கொஞ்சம் தம்மில் போட்டிங்கன்னா அதோடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதோட அதை ஆஃப் பண்ணிட்டேன்னு செய்யுங்க. பேரலாக நீங்கள் வந்து ரைஸை வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு 1 kg ரைஸை பாயில் பண்ணி ஒரு 50%க்கு வேக வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்ச அந்த அரிசியை இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவில் போடுறோம். ஸோ நல்லா ஈவனாக எல்லா சைட்லையும் அதாவது அழுத்தாமல் நல்லா பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன், ஜென்டிலாக பண்ணுறேன். அது அதிகமாக அழுத்தக்கூடாது. அழுத்துனீங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகி கொலன்ற சோறு பொங்கல் மாதிரி போயிடும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நான் வாங்கின நெய்யே 100 மில்லி நெய் தான். அதில் வந்து ஒரு 50 மில்லி நெய் தான். 50 மில்லியில் 25 மில்லி நெய் தான் இருக்குது. நான் பாதி நெய் அதில் இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸில். இவ்வளோதான் நெய்யே ஊற்றுறேன்னா. இது வந்து ஹார்ட் பேஷண்ட்டோடு நீங்கள் சாப்பிட்லாம், ஏன்னா அதிகமான நெய் இல்லை இதில். இவ்வளோதான் நாங்கள் நெய் போட்டோம். அது போக நீங்கள் ஏற்கனவே புதினா மல்லி வந்து ½ போர்ஷன் வச்சுப்பீங்க. ½ போர்ஷன் வந்து அந்த தக்காளி பேஸ்ட்டில் விசக்கும் போது போட்டோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த புதினா மல்லியையும் மேலாப்பில் தூவி விட்டு கிளறலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக பாருங்கள், உள்ளே ஆப்பே விடாமல் அதோடைய புடியை மட்டும் வச்சு உள்ளே விட்டு லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு ஆட்டு. ஸோ என்ன ஆகும்டா, மேலே உள்ள ரைஸ் அப்படியே கீழே இறங்கும் அந்த மசாலாவில். என்றைக்குமே கிண்டிடக்கூடாது. கிண்டிட்டீண்டா அந்த பிரியாணியோடைய டேஸ்ட்டு மாறிடும், சுவை மாறிடும், கலர் மாறிடும், பிரியாணியாக வராது. ஸோ இப்படி தான் பண்ணணும். பாருங்கள், பண்ணோடனே அதோடைய நீர்ச்சத்து எல்லாம் கீழே இறங்கிடும், அதோடு சேர்ந்து ரைஸும் இறங்கிடும். இப்போ இந்த மாதிரியா ஈவனாக ஒரு ஜென்டிலாக லைட்டாக லெவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச புதினா மல்லியை வந்து அப்ளை பண்ணுறோம். தேவையான அளவுக்கு உங்களுக்கு வாசனை எப்படி தெரியுதோ. ஏன்னா இந்த என்றைக்குமே பிரியாணிக்கு வந்து மெயினான 2 டிஷ்ஷு, ஒன்று நெய், புதினா மல்லி. இதுதான் வாசனை கொடுக்கும், அதிகமான நல்ல மனம் கொடுக்கும். இதை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் அதே மாதிரியா. ஸோ அந்த புதினா மல்லியும் உள்ளக்க போயிடும். என்றைக்குமே அதிகமாக காம்புகள் சன்னை உட்படாதீங்க, ஏன்னா அது குச்சி மாதிரி அந்த கிடக்கு, அது நல்லா வெந்த ஒன்று. சரியா? இப்போ வந்து ஃபாயில், அலுமினியம் சில்வர் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை வச்சு கவர் பண்ணுங்கள். அலுமினியம் சில்வர் ஃபாயில் இல்லாதவங்க நல்ல ஒரு காட்டன் துணியை ஈரத்தில் நனைச்சி அதை வந்து ஏர் போகாத அளவுக்கு உள்ள ஏர் ஆவி வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா அழகாக கவர் பண்ணி லீடை மூடி கீழே வந்து கடாயை வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு, அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் தம்மில் போட்டுருங்க. போட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மேலே வந்து கொஞ்சம் வெயிட் மட்டும் வச்சுருங்க, அந்த ஆவி வந்து வெளியே வராத அளவுக்கு. அந்த மேலே கொஞ்சம் ஹெவியாக வெயிட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த பிரியாணி இஸ் ரெடி நோ.
இப்போ வந்து ஆஃப்டர் 45 மினிட்ஸ் கழிச்சு now we are going to open the பிரியாணி பாட். ஸோ எப்படி இருக்குது நம்ம பண்ண பிரியாணி எப்படி இருக்குங்கிறத போய் பார்த்தோம்னா, நம்ம போட்ட லீவ்ஸ் எல்லா அதோடைய எசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடைய ரைஸில் இறங்கி அது அப்படியே அரோமா அதோடைய வாசனை எல்லாமே அந்த ரைஸில் இறங்கிடுது. சரியா? ஸோ அதை நம்ம திறக்கும் போதே எங்களுக்கு அப்படியே மனம் அப்படியே கம்மன்னு தூக்குச்சு. ஆயில்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை பாருங்கள். ஆயில் அதில் வந்து கீ வந்து பார்த்திங்கன்னா 25 ml தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 1 kg 1.5 kg ரைஸுக்கு நம்ம வந்து 25 ml ஆஃப் கீ தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியா முந்திரி பருப்போ பாதாம் பிஸ்தாம் பருப்போ எதுவுமே போடலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொக்கனட் மில்க் எதுவுமே ஊற்றலை. ஸோ இது ஆரோக்கியமான பிரியாணி தான். அனைவரும் நீங்கள் சாப்பிட்லாம். ஹார்ட் பேஷண்ட்டோடு சாப்பிட்லாம். மட்டன் இல்லாமல் இதோடைய ரைஸை மட்டும் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்து சாப்பிட்லாம். இதில் அதிகம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய ஒரு வீடியோக்கள் மூலியமாக அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முகமது முஸ்தபா, தமிழ் டெக் யூடியூப் சேனல் சார்பாக.